ஃபோன் ரிச்சி ஏதாவது ரெடி பண்ணனா? இல்ல. ஒண்ணு இல்ல. என்ன பண்ணனா? Happy birthday, darling. You will receive your surprise birthday gift today. நீங்க எதுக்கு மேத்யூ போலீஸ் கிட்ட மாட்டி விட்டீங்க? மேத்யூ நான் போலீஸ் கிட்ட மாட்டி விடலங்க. என் ஃப்ரெண்ட் ஹரிதா. உன் ஃப்ரெண்டை குட்டி போட்டிருக்க வந்து பொறுக்கிட்டு போன்னு சொன்னான்டா. இந்த காடு தான் மச்சான் அது. குடிக்கலாம் வேணாம், குருவி தானாவே கூடு தேடி வரும். இது ஒரு ட்ராப். ஹலோ, யமன் ஹியர். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ என்ன தொட்டிருந்தா கூட நான் உன்னை விட்டுருப்பேன். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாத எனக்கு நல்லது மட்டுமே நினச்சேன். என் ஃப்ரெண்டை தொட்டுட்டல, நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாவ் சன், ஃபோனே ஹீட் ஆயிடுச்சு. உன் வார்த்தை எவ்வளோ சூடாக இருக்குன்னா நீ எவ்வளோ சூடாக இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒன்று பண்ணலாம் சார், நான் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், நீ அங்கே வா, சில்லா டீல் பண்ணலாம். வரேன்டா. செந்தில், சாமோட பேக்ரவுண்ட் செக் பண்ணு. சரி ரிச்சி, பார்க்குறேன். ஹலோ. செந்தில், மேத்யூ எஸ்ஐ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாயா? ரிச்சி இருக்க இடத்தையும் சொல்லிட்டான். எஸ்ஐ அங்கே தான் வந்துகிட்டு இருக்காரு. சரி, ரிச்சிட்ட நான் சொல்லிடுறேன். ஆமாம், நீ எஸ்ஐ கூட வரல? இல்லை, என்னை இங்கே மேத்யூவை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. சரி, நான் இங்கே பார்த்துக்கிறேன். வைஷு, என் பர்த்டே அன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. பாவம் அவன், என் பர்த்டேன்னு கூட மறந்துருப்பான். அவ்வளோ டென்ஷன்ல இருக்கான். இரு, நான் கூப்பிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் கிட்ட எல்லாமே பேசிட்டேன். ஆர்கன்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலையா, பட் பிளட்டு தான் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் செலவு பத்தி கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன். திருப்பிலாம் தர வேணாங்க, உங்க ஃப்ரெண்ட் நல்லபடியா திரும்பி வந்தா அது போதும். சாரிங்க, என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை. நீங்கள் என்ன பார்க்காமலே இருந்திருக்கலாம். உங்களை மட்டும் பார்க்காம இருந்திருந்தேன்னா என் லைஃப் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு கூட தெரியல. இன்ஃபேக்ட் லைஃபே இருந்திருக்குமான்னு கூட தெரியல. பட் ஐ ஃபீல் சேஃப் நவ். லவ் அஃபெக்ஷன்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுமா? சேஃபாக ஃபீல் பண்ணுறது. ஏன்னா இப்போல்லாம் ரிலேஷன்ஷிப் உடையறதுக்கான காரணமே பயம்தான். அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, இல்லை என்னை கை விட்டுருவாங்களோ, இல்லை நம்ம சேராமல் போயிடுவோன்னு நிறைய பயம் இருக்கு. ஆனால் நான் உங்க கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமுமே இல்லை. ஐ ஃபீல் சேஃப், என் வீட்டில் இருக்கிற மாதிரி. ஐ திங்க் யூ ஆர் மை ஹோம். இந்த வீட்டிலே இருந்துடலாம் போல தோணுது. அண்ட் வீடு நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நாமளும் வீடை பத்திரமா பார்த்துக்கணும்ல. நான் அதுக்கு தான் இங்கே இருக்கேனோன்னு தோணுது. என் லைஃப்பில் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்புகிறேன். இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் நீங்கள் தான் நினைக்கிறேன். இது எல்லாமே நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒரு விஷயமா வெளியே போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹாப்பி பர்த்டே. சாரி ஃபார் ருயினிங் யுவர் பர்த்டே. என்கிட்ட கிஃப்ட் எதுவும் இல்லை, அதனால. எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணாம், நான் என் பேர் சொல்லட்டுமா? நான் திரும்ப வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அது உங்கள் பேருக்காகவே இருக்கட்டும். யோ மேத்யூ, ரிச்சியோட பிஸ்னஸ் பற்றி எல்லாத்தையும் எஸ்ஐ கிட்ட சொல்லிட்ட. இவ்வளோ வருஷம் கூடவே வேலை செஞ்சு முதுகலையே குத்திட்டல. விநாயகம், நீ ரிச்சி கிட்ட காசுக்காக வேலை செய்கிற வெறும் கூலி.
நான் என் கூடயே வேலை செய்கிறவன். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்புறம் இதுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன்? ஆமாம், லாலிபாப் கன்னா என்ன? அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன். Wait, man. Before the fight, terms and conditions, rules and regulations லாம் கிடையாதா? ஒரு மயிரும் கிடையாது. என் ஃப்ரெண்டு மேலே என்ன கை வச்ச? நீ என் ஃப்ரெண்டை தூக்கி ஜெயில வச்ச, நான் உன் ஃப்ரெண்டை தூக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சேன். That's it. Tit for tat. அங்க தாண்டா நீ பெரிய தப்பே பண்ணிட்ட. Nice punch, man. Wait, man. Look at this. மேத்யூ, நான் இப்படி மேல் ப்ராசஸ் தேடி வந்ததெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். பணம் ஒரு மேட்டரே இல்லை. உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் தந்துடுறேன். வாலு, அதான் மை டார்லிங். மேத்யூ கிட்ட கால் பாய் வேணும்னு கேட்ட. கிளிப்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நீங்கள் எதுவுமே பண்ணனாலும் எல்லாம் பண்ண மாதிரி மார்ஃபிங் பண்ண வீடியோஸ் வரைக்கும் எல்லாம் ரெடியாக இருக்கு. உனக்கு லாலிபாப் கன்னா என்னன்னு தெரியுமா? when you pointing someone a gun, அதுலேருந்து புல்லட் வரும்னு நினைக்கும் போது புல்லட் வராமல் சடனாக ஒரு லாலிபாப் வந்துச்சுன்னா எல்லாரும் பிராங்க்னு நினச்சி சிரிப்பாங்க. and they will take the lollipop too. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே. அந்த லாலிபாப்பில் சைனைட் கலந்துருக்கும். நம்ப வச்சு ஏமாத்துறது. வாழையும் அப்படி தான் ஏமாத்திருக்கோம். வாளோட குடுமி என் கையில். ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னை ஏமாத்திருக்கோம். அது எப்படி தெரியுமா? நான் ரிச்சோட பிஸ்னஸை பற்றி மொத்தமாக சொல்லிட்டேன்னு மட்டும்தானே தெரியும். ஆனால் என் பாஸ்ன்னு கடைசியாக யாரை சொன்னேன்னு தெரியுமா? சொல்லு, உன் பாஸோட பேர் என்ன? சாம். ஆமாம் சார், நீங்கள் கூட முந்தா நேற்று நைட் அவரை பார்க்கில் பார்த்தீங்களே, அவர் தான். என் பாஸ் மூலியமாக என்ன பிடிச்சிங்க, ஆனால் அவரை விட்டீங்களே சார். சச்ச ஏன்டா இப்படி பண்ணானுங்கன்னு யோசிக்கிறியா? என் பிஸ்னஸில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம்னால பெருசாக மாட்டிக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் டு சரண்டர். பட் ஃபார்ச்சுனேட்லி நான் டைரெக்டாக யார்கிட்டையும் டீல் பண்ணாதனால நோபடி நோஸ் மை ஃபேஸ். என் ஐடென்டிட்டியை மொத்தமாக அழிச்சிட்டேன். ரிச்சி யாராக வேணா இருக்கலாம், ஏன் நீயா கூட இருக்கலாம். நீ தான் ரிச்சின்றதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். இட்ஸ் கால்ட் இம்பர்சோனேஷன். நவ் போலீஸ் இஸ் ஆன் தி வே. ரெடியாரு. ரிச்சி நினச்சாலே பயமாக இருக்கு மேத்யூ. அடுத்து என்ன பண்ணுவான்னே தெரியல. அதனால தான் ஹீ இஸ் த பாஸ். நான் அதுக்கு எல்லாத்தையும் போலீஸ் கூட ஒத்துக்கணும். உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சாம், நான் தான் சொன்னேனே சாம், உன் ஆளோட குடுமி இப்ப என் கையில இருக்கு. நீ மட்டும் ஒழுங்கா சரண்டர் ஆகலன்னு வச்சுக்கோயேன், உன் ஆளா கால் பாய் அப்ரோச் பண்ணி வந்ததுக்கான ரியல் அண்ட் ஏஐ ஜெனரேட்டட் ஃபேக் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக்னு பப்ளிக்கா பப்ளிஷ் பண்ணிடுவேன்.
அதோட இம்பேக்ட் அவளுக்கு சாவை விட மோசமாக இருக்கும். உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஓகே, I'll give you 2 options. ஒன்று, அவளை பற்றி கவலைப்படாமல் உன் ஃப்ரெண்டு ஹரிக்காக என்னை அடித்து போட்டுட்டு அப்படியே போலீஸ்ட்ட மாட்டாமல் ஓடி போயிடு. ப்ராமிஸ், நான் சரண்டர் ஆகிடுறேன். ஆர்எல்ஸ் நீ போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு சொல்லு. I'll give you this phone. இதிலிருந்து 555க்கு கால் பண்ணால் எல்லா ப்ரூஃப்ஸும் வேனிஷ் ஆகிடும். தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சாம். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம பார்த்துக்கலாம். மச்சான், ஐ லவ் யூ டா. லவ் யூ டா. நான் உங்க கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமுமே இல்லை. ஐ ஃபீல் சேஃப். இனிமே எதுவும் ஆகாது. நான் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். வாவ், வாட் a love man. இன்னும் 5 minutesல போலீஸ் வந்துருவாங்க. கெட் அரெஸ்டட். அண்ட் நீ கால் பண்ண 6th minute உனக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் ஆளோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேனிஷ் ஆயிடும். குட் லக். என்ன ரிச்சி, எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. போலீஸ்ட்டு அவன் சரண்டர் ஆகிறேன்ட்டான். என்னாச்சு ரிச்சி? அது எப்படி செந்தில், கெட்டவனு தெரிஞ்சு நம்மளை நம்புறானுங்க. சேஃப்டி கிளிப்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகும். பட் வெயிட் ஃபார் மை கால். 555க்கு கால் வந்தால் மட்டும் யூ கேன் அப்லோட் எவ்ரிதிங். அண்டர்ஸ்டுட்? ஓகே ரிச்சி, புரிஞ்சுது. உனக்கு லாலிபாப் கன்னா என்னன்னு தெரியுமா? நம்ப வச்சு ஏமாத்துரு. சார், பேஷண்ட் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாரு. இப்போ போய் பார்க்கலாம். ஹலோ டார்லிங். ஹலோ. நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு நைட்டுக்குள்ள யூ வில் ரிசீவ் யுவர் சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட்னு. யூ வில் ரிசீவ் யுவர் சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்ட் டுடே. செக் இன்ஸ்டாகிராம். மேத்யூ, நான் இப்படி மேல் ப்ராஸ்ட் தேடி வந்ததெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஹாப்பி பர்த்டே டார்லிங். என்ஜாய் தி கிஃப்ட். பாத்ரா சாம் எங்கடா? உன்னை இப்படி பண்ணவன பார்க்க போயிருக்கான். This game is really interesting, man. ரிச்சி, சாமோட பேக்ரவுண்ட் செக் பண்ண சொன்னல, வந்திருக்கு. எதுக்குடா அவன்கிட்ட சொன்ன? அவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆகும் தெரியுமாடா? ஃபோன் எடுங்க ப்ளீஸ், ஃபோன் எடுங்க. என்னடா சொல்ற? நீங்க யாரும் கால் எடுக்கலன்னு சாமோட சித்தப்பான்னு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணாரேடா. சொல்லிட்டியா? அவன் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா ஊர்ல இருந்து இங்க அனுப்பி என்னை பார்த்துக்க சொன்னாங்க. அவங்க அப்பா மாதிரியே மாறிட்டு வரான்னு.
அவங்க அப்பா யாருன்னு தெரியுமாடா? ரிச்சி, அவன் மதுரை அருள்தாஸோட பையன். மாமா ஊர்ல இருந்து தகவல் வந்துச்சு, அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனையா?